வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ட்ரை ஃபிஷ் கருவாடில் ஒரு தொக்கு. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாடு எடுத்துடுங்க. எந்த கருவாடுனாலும் எடுத்துடலாம். நான் நல்லா வஞ்சிர மீன் கருவாடு எடுத்துருக்கிறேன். இது பற்ற கருவாடு. சூடாட்டு தண்ணி விட்டுடலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துடுங்க, 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஓரமாக இருக்கட்டும். பச்சை மிளகாயை 2 கீறி போட்டுடலாம். தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணிடலாம். கருவாடு நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. உப்பு தேவையில்லை, இந்த கருவாடுங்கிறனால உப்பு நிறைய இருக்கும். இப்போ இதோட கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. ஒரு சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ண கருவாடை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே மாற்றி போட்டுருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வெந்த உடனே எடுத்துடலாம். மறுபடியும் கடாயை ஆன் பண்ணிடலாம். பேன் அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகு, சீரகம், கடுகும் சீரகம் பொரிஞ்ச உடனே கட் பண்ண வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இதே போல நல்லா வதங்கணும். இதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடுங்க, பச்சை மிளகாய் சேர்த்துடுங்க, கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துடுங்க. இதுவும் அது போல நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த டிஷ் வந்து ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல மிக்சட் ரைஸ் ஏதாவது பண்ணீங்கன்னாலும் நல்லா இருக்கும். கருவேப்பிலை, கருவாடை பொறுத்தவரையில கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கு உப்பு தேவை இருந்தால் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா கருவாடில் நிறைய உப்பு இருக்கும். அப்போ தக்காளி வதங்கி வர்றதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். ஏன்னா கருவாடில் நீங்கள் உப்பை பார்த்து தான் உப்பு போடணும். சில கருவாடில் உப்பு நிறைய சேர்த்துருப்பாங்க, சில கருவாடில் உப்பு கம்மியாக இருக்கும். தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்தாச்சு பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி கொஞ்சம் வத்தி வரட்டும். மசாலா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா கருவாடு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா நல்லா நீரெல்லாம் வத்தி சுருண்டு வர ஆரம்பிச்சாச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில்
ஃப்ரை பண்ண கருவாடு, தட்டி வச்ச பூண்டு, முழு பூண்டு தோலோட அப்படியே தட்டி வச்சிருக்கு. இந்த மசாலாலாம் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ட்ரையாக வரட்டும். இந்த கருவாடில் இருக்க உப்பெல்லாம் மசாலாவில் இறங்கணும். இந்த மசாலா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கணும். இது பாருங்கள், எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லை. உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிளறிடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.